கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகள் கொடுத்து தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, இந்த சமூக வாழ்க்கையில் நம்முடைய உயர்வுகளை காணும் பொழுது என் தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விருந்துக்கு செல்லும் பொழுது ஒரு உயர்வான இடத்திலே நம்மை அழைத்து அமர வைப்பார் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி. உட்கார்ந்த இடத்துல நம்மளை எழுப்பி விட்டு நீங்கள் அங்கே போய் உட்காருங்கன்னு சொன்னால் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஏன், எப்படி தனக்கு உயர்ந்த ஸ்தானம் கிடைத்தது என்று சொன்னால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினாலே எனக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியாலே நான் அசைக்கப்படாத வாழ்வு, அந்த வாழ்வின் பங்கு பாத்திரம் நிறைகளை தருகிறது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, விடியாமூஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதுன்ட்டு. இந்த உலக வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க எத்தனையோ காரியங்களை என் தேவன் தந்திருந்தாலும் எனக்கென்று அவர் வைத்திருக்கிறதை நான் சுவீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அவற்றிலே சிறப்பான இடம் வேண்டும். எப்போது கிடைக்கும்? இறைவனை முன் வைத்திருக்கும் பொழுது, இறைவனை வலது பார்த்து இருக்கும் பொழுது, இறைவன் எனக்காக எல்லாம் செய்வார் நம்பிக்கையோடு வரும் பொழுது அந்த வெற்றிகளை காண முடியும். அன்புக்குரியவர்களே, ஒரு விசுவாசி தன்னுடைய மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான். அந்த மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டு சென்றவன் ஒரு இடத்துல வந்த பொழுது ஒரு பள்ளமான இடம், அதில் சேறு இருந்தது. அந்த சேற்றிலே மாட்டு வண்டியின் சக்கரம் சிக்கி கொண்டது. அந்த மாட்டு வண்டியின் சக்கரம் சிக்கினதும் அவன் முதலாவது செய்த காரியம் மாட்டை அடி என்று அடித்தான். அவன் விசுவாசி. அவன் மாட்டை அடித்து பார்த்தோன்னா மாடு முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பலத்தை பிரயோகித்து இந்த சக்கரத்தை மேலே கொண்டு வருவதற்கு முயற்சித்தது. ஆனால் முடியவில்லை. விளைவு அது படுத்துக்கிடுச்சு. என்னால் அடியும் தாங்க முடியலை, இந்த சக்கரத்தை இழுக்க முடியல. இவன் நினச்சான், ஆண்டவரே எனக்கு ஏன் சாமி இந்த கஷ்டம் இந்த நேரத்தில் அப்படின்னு நினச்சான். இட்ஸ் எ ப்ரேயர், இது ஒரு ஜெபம். அப்படி நினச்சிருந்தவன் இறங்கி அந்த சக்கரத்தை இவனும் பிடிச்சி மாட்டையும் எழுப்பி போட்டு இவன் தன்னுடைய பலத்தை அதில் பிரயோகிக்க ஆரம்பித்தான். சக்கரத்தை நகர்த்தி மேலே கொண்டுவதற்காக. இது இலகுவாகுவதை பார்த்த மாடும் வேகமாக இழுக்க ஆரம்பித்து வண்டி கரையேறி விட்டது அந்த சேற்றிலிருந்து. மலையாளத்தில் சொல்லுவாங்க, தான் பாதி தெய்வம் பாதி என்று சொல்லி. தான் பாதி தெய்வம் பாதி. நாங்கள் பொதுவாக படிக்கிற மக்களை பார்த்து சொல்லுவோம், இஃப் யூ டூ யுவர் பார்ட், காட் வில் டூ ஹிஸ் பார்ட். என் ஆண்டவர் எனக்கு ஒரு நேர்த்தியான பங்கை தர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பங்களிப்பு சரியாக இருக்க வேண்டும். 2 வருஷத்தில் பணத்தை ரெட்டிப்பாக தரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ பணத்தை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அப்படிப்பட்ட பங்களிப்பு அல்ல, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அல்ல. என் தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற பங்கு, அந்த பங்கு சரியாய் வரும் பொழுது மேன்மையான காரியங்களை நான் பெற்று மகிழ முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. தேவன் அந்த கிருபைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆம் ஆண்டவரே, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அது எப்பொழுது என்று சொன்னால், உம்மை எனக்கு முன்பாக நான் வைத்து என் வாழ்க்கையை துவக்கும் பொழுது நான் எதிலும் குறைவுகள் உள்ளவனாய் இல்லாதபடிக்கு நிறைவோடு கூட கடந்து வருகிற பாக்கியத்தை தருகிறீர். இந்த புதிய நாளிலே உம்மை முன்வைத்து நாங்கள் செய்யவும், என் பங்களிப்பை நான் செய்து இறைவன் பங்களிப்பை பெறவும் நீர்க்கவே பாராட்டும். தொடர்ந்து பேசும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.